சும்மா சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரன். அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில் தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, இன்னொரு அரசியல்வாதி. இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாரா, வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலே முடியல, இவராலே முடியல, அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள். டேய், நல்லகன்னு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்ணில் தான்டா நடிகை நாடாளாத்தப்படுறாங்க. நல்லகன்னு ஒருத்தர் காலம் ஒப்பேன், என் அப்பன், அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடாள துடிக்கிறான். நீ பின்னாடி பண்ணிக்கிற கலையை போற்றுடா, கலையை போற்று, கொண்டாடு. அதை எங்க வைக்கணுமா எங்க வைக்கணும். இந்த நாட்டில் சாதிய போதை, அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு. மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது. மதுவுக்கு எதிராக போராட்டம், மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது. இந்த 3 போதைகளுக்கு இடையான போதை திரை போதை, திரை மயக்கம். அதுக்கு எதிராக ஒருத்தரும் பேச மாட்டான். ஒப்பனை அளித்த உடனே அரியணை. ஏற்கிறியா? நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு. இதை ஏற்கிறியாடா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையானி. தலைவனா என்னன்னு ஒன்று இருக்கடா, தலைவனா என்னன்னு தெரிஞ்சுக்கடா. தலைவனா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கணும்டா தலைவன். நான் உதட்டிலிருந்து இதை சொல்லலை, உள்ளத்திலிருந்து சொல்றேன், இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்றேன். புரியுதா? யாரும் எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி. இது இந்த தோல்வியுற்ற சமூகம், தோற்று போன சமூகம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தான்டான், அவனுக்கு எதிராக 1000 முட்டாளை இறக்கி விடுவான்டாங்கிறான்.